திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளியில் கற்றல் முறை முற்றிலும் வேறுபட்டது. அனைத்து மாணவர்களும் அதிகாலை 5 மணிக்கே ஓலை சுவடியுடன் வந்துவிட வேண்டும். அனைத்து சுவடிகளும் ஒரே அளவுடைய மரத்துண்டால் இணைக்கப்படும். இது சுவடி தூக்கு என்று அழைக்கப்படுகிறது. சிறுவர்கள் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுடைய சுவடி தூக்கை சுவர்களில் தொங்கவிட வேண்டும். பிறகு முந்தைய நாளில் கற்ற பாடங்களை சத்தமாக ஓத வேண்டும். இதனை ஆசிரியர் வீட்டிற்கு உள்ளிருந்து கேட்பார். காலை 6 மணிக்குச் சென்று ஏரி குளங்களில் குளித்துவிட்டு அவர்களின் மத அடையாளங்களை நெற்றியில் அணிந்து ஆற்றங்கரையில் அமர்ந்து ஓத வேண்டும். பின் சுத்தமான மணலை தங்கள் துணிகளில் எடுத்துக்கொண்டு பாடசாலைக்கு வருவார்கள். ஏற்கனவே இருந்த பழைய மணலை நீக்கிவிட்டு தாங்கள் எடுத்து வந்திருந்த புதிய மணலை தரையில் பரப்பி எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தயார்படுத்துவார்கள். காலை 9 மணிக்கு அரிசியில் தயாரிக்கப்பட்ட உணவு உண்பார்கள். இதற்கு பழையது என்று பெயர். ஆசிரியர் உண்பதற்கு முன் ஒவ்வொரு மாணவனுக்கும் உள்ளங்கையில் பிரம்பால் அடி கொடுப்பார். ஏனெனில் மாணவர்கள் வீட்டில் இல்லை, பாடசாலையில்தான் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தவே. அவர் மற்ற மாணவர்களை கட்டுப்படுத்தவும் தவறுகளை கவனிப்பதற்கும் அவர்கள் மனனம் செய்தவற்றை கேட்பதற்கும் ஆசிரியர் ஒரு மாணவனை நியமிப்பார். நண்பகலுக்குப் பிறகு சிறுவர்கள் தங்கள் வீட்டிற்குச் சென்று மதிய உணவு அருந்திவிட்டு 3 மணிக்கு மறுபடியும் பாடசாலைக்கு வந்து மாலை 7 மணி வரை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் மாலையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு பூ, பறவை, விலங்கு பெயர்களை கூறுவார். இதை நினைவில் வைத்து மறுநாள் சரியாக ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும். இது மாணவர்களின் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் அதிகாலை 5 மணிக்கே பாடசாலைக்கு வருவதால் பெரியவர்கள் உடன் வருவார்கள். தாமதமாக வரும் மாணவர்களுக்கு பிரம்பால் அடி கொடுக்கப்படும். முதலில் தாமதமாக வரும் பிள்ளையை மென்மையாக பிரம்பினால் தடவுவார். பிறகு வர வர மாணவர்களுக்கு அடி அதிகமாகவும் பலமாகவும் விழும். இதனால் முதல் நாள் அடி பலமாக வாங்கிய மாணவன் பயந்து மறுநாள் முதல் மாணவனாக வருவான். முதலில் வரும் மாணவனை வேற்றான் என்று அழைப்பார்கள். இதற்கு தனிப்பெருமை உடையவன் என்பது பொருள். உபாத்தியாயர் எழுதித்தரும் ஏட்டுச்சுவடியில் இருந்து நெடுங்கணக்கை கற்றுக்கொள்வான். பிறகு எண் சுவடியை கற்றுக்கொள்வான். ஏட்டுச்சுவடிகளில் மஞ்சள், ஊமத்தை இலைச்சாறு, வசம்புக்கரி இவற்றை தடவி படிப்பர். இது எழுத்துக்கள் தெளிவாக தெரிவதற்கும் சுவடியை பாதுகாப்பதற்கும் இப்படி செய்வர். சுவடிகள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும். ஒவ்வொரு சுவடியிலும் ஒற்றை துவாரம் இருக்கும். இவற்றில் நூற்கயிற்றை இணைத்து கட்டுவார்கள். எழுத்தாணிகளில் வகைகள் உண்டு. அவை குண்டு எழுத்தாணி, வாரெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி. வாரெழுத்தாணிக்கு பனையோலையில் உரை செய்து அதற்குள் செருகி வைப்பர். மடக்கெழுத்தாணிக்கு மரத்தாலான பிடி இருக்கும். அதில் மடக்கிக் கொள்ளலாம். ஒரு மாணவன் புதிதாக ஒரு நூலை படிக்கத் தொடங்குவதை சுவடி துவக்கல் என்பர். அந்த நூல் மஞ்சள் தடவி விநாயகரின் முன் வைத்து பூஜை செய்து பின் மாணவனிடம் கொடுப்பார். அன்றைய தினம் அம்மாணவன் வீட்டிலிருந்து வந்த காப்பரிசியை பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் கொடுப்பார்கள். அன்றைய தினம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை நாளாகும். புதிய நூலை கற்பதினால் உண்டாவது அன்று காப்பரிசி கிடைக்கும் மற்றும்
விடுமுறை கிடைக்கும். இவையே இதற்கு காரணம்.